ஃபுட் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நேற்று வந்து ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். காலையிலே டீஃப்ரோஸ்ட் பண்ண வச்சுட்டேன். இன்றைக்கி எல்லோரும் லீவு தான். ஸோ லஞ்சுக்கு வந்து நல்லா சமைச்சிட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் வந்து சம்பல் இல்லாட்டினா தேங்காய் அரைச்ச கறி தான் ப்ரான்ஸில் நான் செய்வேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் பார்த்தப்பഴത്തേக்கு அது இன்னும் வச்சிட்டிங்கன்னா வீணாக போயிடும். அதனால் அதையும் வந்து தொக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு சின்னதாக கட் பண்ணி டீப்பாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. அதில் மிக்ஸ் பண்ணி வரும்போது கிரேவியும் கொஞ்சம் கிடைக்கும். எப்போதும் வந்து பூண்டுனா வந்து நல்லா ஆயில் சேர்த்து சாப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இந்த தடவை வந்து வதக்கிட்டு சாப் பண்ண போகிறப்ப கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தொக்கு செய்யும்போது கொஞ்சம் கூட வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் கலந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சி எல்லாம் வந்து நீட்டாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். கீரை சொதி பண்ணும்போதும் நிறையவே பூண்டு நான் சேர்த்துக்குவேன். எல்லாமே தாளித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பூண்டு நான் வந்து அரைச்சது. ஏன்னா வந்து அது நல்ல சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரான்ஸு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம குக் பண்ணி எடுத்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டு நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகு தக்காளி உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் மட்டன் மசாலா இருக்குல்ல அது ஒரு 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். இல்லாட்டினா நீங்கள் வந்து ப்ளெயின் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நிறைய எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்காது. அதை தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரான்ஸு சேர்த்துக்குங்க. நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்ததுனால அதுலேயும் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அந்த கிரேவி கூட நல்லா கலந்துடும். அதுக்கப்புறம் தான் ப்ரான்ஸு சேர்க்கணும். ஒரு பிடி அளவுக்கு தேங்காயில் ஒரு 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கடைசியில் அதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரான் தொக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் வந்து முட்டை தோரன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தேங்காய் சின்ன ஜீரகம் பச்சை மிளகு கறிவேப்பிலைலாம் அரைச்சி முட்டை தோரனும் ரெடி பண்ணிவிட்டேன். ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் வாங்கும்போது இந்த மாதிரி கிரேவி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி உள்ள சமையல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டேன்.